நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசர் சைஃபர். இந்த சீசர் சைஃபர்ங்கிற டெக்னிக்கும் சப்ஸ்டிடியூஷன் சைஃபர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வரும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர், அதாவது பிளைன் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட், அதாவது இந்த நம்ம என்கிரிப்ட் பண்ண போற டெக்ஸ்ட் தான் பிளைன் டெக்ஸ்ட். அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கு பதிலாக இன்னொரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதான் சீசர் சைஃபர். ஸோ அது ஒரே ஃபார்முலால தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்னா அப்படி இல்லை. அது எப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஷிஃப்ட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆல்பபெட்ஸ் இருக்கு, ஏபிசிடி வந்து ஃபுல்லா இருக்கு. இதுல ஒவ்வொரு கேரக்டருக்கும் 3 கேரக்டர் தள்ளி என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹச் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. இந்த ஆல்பபெட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு அப்புறம் 3வது இடத்துல என்ன இருக்குன்னா ஐ ஜே கே இருக்கு. ஸோ ஹச்சுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல கேவை ரீப்ளேஸ் பண்ணுவேன். அடுத்தது இ இருக்கு. இக்கு 3வது கேரக்டர் எஃப் ஜி ஹச் இருக்கு. ஹச் தான் போடுவேன். அடுத்தது எல் இருக்கு. எல்லுல இருந்து எம் என் ஓ, மறுபடியும் எல் தான். ஸோ ஓ போடுறேன். அதுக்கப்புறம் ஓ இருக்கு. ஓக்கு அப்புறம் பி கியூ ஆர். ஸோ நான் வந்து சீசர் சைஃபர் மூலியமா ஷிஃப்ட் 3ங்கிற ஃபார்முலா, அதாவது ஷிஃப்ட் 3ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணேன்னா ஆல்பபெட் டேபிள்ல இந்த ஹலோங்கிற பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு கேஹெச்ஓஓஆர் அப்படின்னு சொல்லி சைஃபர் டெக்ஸ்ட் வரும். இதுதான் சீசர் சைஃபர். இதை டீக்ரிப்ட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. என்கிரிப்ட் பண்ணும்போது +3 பண்ணோம்னா டீக்ரிப்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் -3 பண்ணுவோம். இப்போ கேனா கேல இருந்து 3 கேரக்டர் முன்னாடி ஜேஐஹெச், எனக்கு வந்து மறுபடியும் ஹச் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ கம்ப்ளீட்டாக டீக்ரிப்ட் பண்ணும்போது ஹலோங்கிற பிளைன் டெக்ஸ்ட் வந்துடும். இதுதான் சீசர் சைஃபர்.